ஆடி அமாவாசை என்றாலே நம் நினைவுக்கு வருவது முன்னோர்களை வழிபடுவது, புனித நீராடுவது, தர்ப்பணம் கொடுப்பது போன்ற சடங்குகள்தான். ஆனால் ஆடி அமாவாசை என்றால் என்ன? இதன் பின்னணி என்ன? இது எப்போது தொடங்கியது? இந்த வழக்கம் எப்படி பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் 4வது மாதமான ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையே ஆடி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அமாவாசை என்பது சந்திரன் பூமியிலிருந்து பார்க்கும்போது தெரியாத நாளாகும். இந்த நாள் இந்து மரபில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபடுவதற்கான முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை நாளில் மறைந்த பெற்றோர், தாத்தா, பாட்டி உள்ளிட்ட முன்னோர்களுக்காக தர்ப்பணம், திதி, படையல் போன்ற வழிபாடுகளை செய்வது வழக்கம். தமிழ்நாட்டில் கடற்கரை, ஆற்றங்கரை மற்றும் புனித தலங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதையும் பார்க்க முடியும். ஆடி அமாவாசை வழிபாடு எப்போது தொடங்கியது தெரியுமா? இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்தான் தொடக்க காரணம் என்று வரலாற்றில் உறுதியாக கூற முடியாது. முன்னோர்களை வழிபடும் மரபு இந்தியாவின் பழமையான சமய மற்றும் குடும்ப மரபுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வேதங்கள், இதிகாசங்கள் மற்றும் பின்னர் உருவான தர்மசாஸ்திர மரபுகளில் பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள், அவர்களை நினைவு கூர்ந்து வழிபடுவது குறித்து பல குறிப்புகள் உள்ளன. காலப்போக்கில் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கான சடங்குகள் செய்வது ஒரு முக்கியமான வழக்கமாக வளர்ந்தது. அதில் தமிழ்நாட்டில் பருவநிலை மற்றும் தமிழ் மாத கணக்குடன் இணைந்து ஆடி அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டுக்கான முக்கிய நாளாக நிலை பெற்றது. ஏன் ஆடி அமாவாசை முக்கியம் தெரியுமா? ஆடி மாதம் என்பது தமிழர் வாழ்வியலில் பல்வேறு ஆன்மீக முக்கியத்துவங்களை கொண்ட மாதமாகும். இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு, கோயில் திருவிழாக்கள், விரதங்கள் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதேபோல் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அவர்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மரபாகவும் பார்க்கப்படுகிறது. நாம் இன்று வாழ்வதற்கு காரணமான முன்னோர்களை மறக்கக்கூடாது என்ற குடும்ப மற்றும் சமூக நினைவுகளையும் இந்த நாள் வெளிப்படுத்துகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்வது வழக்கம். சில குடும்பங்களில் வீட்டிலேயே படையல் வைத்து வழிபடுகிறார்கள். பலர் ராமேஸ்வரம், காவிரி, தாமிரபரணி உள்ளிட்ட புனித நீர்நிலைகள் மற்றும் கோயில் தலங்களுக்கு சென்று முன்னோர் வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் தொடங்கிய விழா என்பதை விட பல நூற்றாண்டுகளாக வளர்ந்து வந்த முன்னோர்களை நினைவு கூர்வது மட்டுமல்லாமல் அவர்களது நினைவுகளையும் குடும்ப மரபுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நாளாகவும் ஆடி அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களை நினைவு கூர்வோம், அவர்களின் ஆசிகளை பெறுவோம்.